இன்னைக்கு இந்த வீடியோவில் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் மீன் 65 எப்படி செய்கிறதுன்னு ரொம்பவே ஈஸியாக பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. முதல்ல ஒரு கிண்ணத்தில் எலும்பு இல்லாத மீன் துண்டு எடுத்துக்கலாம். நான் மீன் 65க்கு ஏற்ற மாதிரி அளவில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீனை தோலோடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்ததுல நடுவில் இருக்க பெரிய முள்ளோடவே ஒரு சில மீன் துண்டை எடுத்திருக்கேன். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தர போறீங்கன்னா நடுவில் இருக்க அந்த மீன் துண்டை சேர்த்துக்காம செஞ்சு கொடுங்க. எடுத்து வச்ச மீன் துண்டை கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. இப்போ மீனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நான் ஒரு 200 கிராம் மீன் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதுல கலர் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. அதனால நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலும்புச்சம்பளத்தோட சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா மீன்லையுமே ஒட்டி வர மாதிரி. இதை குறைஞ்சது நம்ம அரை மணி நேரமாவது ஊற விடணும். அப்போதான் 65ல மசாலா நல்லா இறங்கி டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நான் மசாலா தடவின மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை மட்டும் கலந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை முட்டை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கிலோ மீன் எடுத்தால் வேணும்னா நம்ம ஒரு முட்டையை முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூடவே சோள மாவை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கோபுரமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். முதல்ல இது 2 மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 2யுமே மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவு 1.25 டீஸ்பூன் கோபுரமா எடுத்து சேர்த்திருக்கேன். இதை கடைசியா சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை இந்த மாதிரி நம்ம கடைசியா சேர்க்கும் போது மேல நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இதை இதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து ஃப்ளேமை மீடியமில் வச்சு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு ஊற வச்ச மீன் துண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு மீடியமாக காஞ்சாதான் மீன் 65 போட சரியா இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா போட்ட கொஞ்ச நேரத்திலே நமக்கு மேலே நல்லா செவந்து வந்துடும். ஆனால் உள்ள அந்த அளவுக்கு வெந்திருக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேக விட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையுமே பரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாதான் ஒரு பச்சை மிளகாவை 2ஆ நறுக்கி சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது மேலே லேசாக அந்த பச்சை மிளகாவோட காரம் தெரியும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மேலே பொன்னிறமாக கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நம்ம வேக வச்சிடாம இருந்தாதான் மீன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் உள்ள. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அடுத்தடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கிறிஸ்பி சாஃப்ட் டேஸ்ட் எல்லாமே இருக்கிற மீன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது கூட லெமன் ஸ்லைஸ் இல்லைன்னா ஆனியன் ஸ்லைஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.